மக்களே, ஒரு சின்ன உதாரணம். எவ்வளவு கோடி தமிழர்கள், எவ்வளவு லட்சக்கணக்கான திறமையானவர்கள் இருந்தாலும் அந்த லட்சங்கள்ல சாதிப்பவர்கள் ஆயிரங்களா தான் இருக்கு. ஆயிரங்களா இருக்குது, இல்லை அப்படின்னா ஒரு 500 அப்படிதான் இருக்கு. இத இன்னொரு விடயத்துல இலகுவா சொல்லணும் அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்ரீதேவி தான் வந்து பாலிவுட்ல சாதிச்சாங்க. பாலிவுட்ல மட்டுமில்ல, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இப்படியான இதுல நம்ம தமிழ் மொழியில பிறந்த ஒரே நடிகை ஸ்ரீதேவி அப்படின்றவங்க தான் இந்தியா ஃபுல்லாவே கொடிகட்டி பறந்தாங்க. முக்கியமா பாலிவுட்ல சாதிச்சாங்க. ஆனா நிறைய சிம்ரன், நிறைய ரம்பா, நிறைய நயன்தாரா, நிறைய அனுஷ்கா இப்படியான நபர்கள் நம்ம தமிழ் சினிமால கொடிகட்டி பறக்கிறாங்க. இதுதான் நிலைமை. ஸோ இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் தமிழ் சீசன் 8, பிக் பாஸ் தமிழ் சீசன் 8, தமிழ் பிக் பாஸ் சீசன் 8 டாப் 5 ஒரே ஒரு தமிழர் தான் இருப்பார் போல இருக்கு, முத்துக்குமரன். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின், விஷால், அப்புறம் PR சௌந்தர்யா, பவித்ரா ஜனனி தமிழ்னு தான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுவர், பட் ஓகே. சரி, இதுதான் நிலைமை மக்களே, புரிஞ்சு கொள்ளுங்க. பேச வேண்டியதை பேச வேண்டிய நேரத்தில் பேசணும். அதாவது நம்ம பேசினா மட்டும் தப்பு, அடுத்தவங்க எது வேணுமென்றாலும் சொல்லலாம். தமிழன், கண்ணியம் அப்படின்னு, ஏமாத்துறான் அப்படின்னு அவங்க பேசலாம், தப்பு இல்லை. ஆனா நம்ம வந்து உண்மையா வந்து ஆதாரத்தோட பேசினா அதை வந்து ஏன் தமிழ்னு சொல்றா, ஏன் தமிழ்னு சொல்றா, தமிழ் மொழியில பேசுறவன் தமிழன் என்று சொல்லாம வேற எப்படிடா சொல்றது அப்படின்னு கேட்க தோணுது. இப்ப கூட பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு தமிழனை வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக எத்தனை மொழிகள் வேலை செய்யுது. அதாவது எத்தனை மொழிகள்ல இருக்க PR டீம் வந்து இந்த விஷ்ணு, இந்த சௌந்தர்யாவோட PR விஷ்ணு, அப்புறம் அர்ச்சனா, அந்த அம்மாவோட ஃபேன்ஸ் பேர்ல இருக்கிற அந்த அம்மாக்கு அவங்களோட சீசன்ல சப்போர்ட் பண்ண PR டீம், அப்புறம் வந்து மற்ற தமிழனை இருக்கிறவங்க இந்த அன்ஷிதா, ஆயிஷா, இப்படி வேற மாநிலங்கள்ல வந்து நம்ம தமிழ்ல ஒரு பெரிய ஒரு ஸ்டார் இமேஜ் பெற்று அதன் மூலம் வாழ்க்கையில நல்லா வந்தவங்க அத்தனை பேரும் முத்துக்குமரன் என்ற ஒரு இந்த சீசன் 8லயே நியாயமான ஒருத்தருக்கு அந்த டைட்டில் கிடைக்கணும்னா அதுக்கு தகுதியான நபர் முத்துக்குமரன் அவர்கள். அவருடைய உழைப்ப 100க்கு 200% இந்த ஷோல வந்து அவர் போட்டிருக்காரு. அதாவது ஒட்டுமொத்த தமிழ் பிக் பாஸ் சீசன்லயுமே இதுவரைக்கும் எந்த சீசன்ல வெற்றி பெற்ற நபரும் போடாத அளவுக்கு உழைப்பை முழு மூச்சாக போட்ட ஒரே ஒரு நபர் வந்து மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள், த கிரேட் முத்துக்குமரன் அவர்கள். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனிதரோட வெற்றியை எங்களுக்கு எடுக்கணும் என்பதற்காக பண்றதுதான் சத்தியமா ஜீரணிக்க முடியாத ஒன்றா இருக்கு. அதே நேரத்துல இந்த ஷோக்கே வர தகுதி இல்லாத ஒட்டுமொத்த சீசன்லயுமே ஒரு போட்டியாளர் இப்படி இருக்கக்கூடாதுன்னா அதற்கு உதாரணம் சௌந்தர்யா. 20 வயசு பெண் சாட்சியனாக்கு இருக்கின்ற அந்த மேச்சூரிட்டி, அந்த அறிவு, அந்த தெளிவு, அந்த கிரியேட்டிவிட்டி, நாலேஜ் கூட இந்த 30 வயது சௌந்தர்யாவுக்கு இல்ல. அப்படின்னைக்குள்ள அந்த நபரை வந்து வெற்றி பெற வைக்கணும் என்பதற்காக இத்தனை பேர் வேலை செய்வது கொடுமையின் உச்சம். சரியா? இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, 100க்கு 99 மார்க்ஸ் எடுத்தவங்க வந்து மேல போக கூடாது. அதே நேரத்தில் 100க்கு 10 மார்க்ஸ் எடுத்தவனை எப்படியாவது கூட்டி பாஸ் ஆகி போட்டு மேல கொண்டு போயிடணும் என்று பாக்குற மாதிரி தான் கிடக்கு. சரி, அப்படி இருக்கக்குள்ள இந்த வெற்றி தமிழன் முத்துக்குமரனை உலகெங்கும் இருக்கின்ற உழைப்பாளிகள், தமிழ் மக்கள், நல்ல இதயங்கள், வாடா பார்க்கலாம், நீங்களா நாங்களா, எங்க தமிழனை நாங்க வெற்றி பெற வைப்போம் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா அந்த தமிழோட வெற்றிக்கு மக்கள் வந்து குரல் கொடுப்பதும், முத்துக்குமரன் என்ற வெற்றி தமிழன், வீரத்தமிழனுக்காக ஓட் போடுவதும் பார்க்க சிறப்பா இருக்கு. இவ்வளவு தூரம் அசிங்கங்கள் இந்த சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ற PR டீம் வந்து 28 லட்சத்துக்கிட்ட செலவு பண்ணி குப்பை வேலைகள், அசிங்கமான விடயங்கள் பண்ணாலும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படி என்பதை முத்துக்கு வருகின்ற ஓட்டும், முத்துக்கு ஆதரவாக இருக்கின்ற மக்களும், முத்துக்குமரனுக்காக ஒழிக்கின்ற குரல்களும், உலகமெங்கும் முத்து அப்படின்ற ஒழிக்கின்ற குரல்களும் வந்து பார்க்கக்குள்ள நிம்மதியா இருக்கு. உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்களை விட அதிகமாக இருக்கின்றார்கள் அப்படி என்பதை பார்க்கக்கூடியதா இருக்குது. சரி, அது வந்து இந்த ஓட்டிங்கை வந்து காமிக்குது. ஒபிஷியலி முத்துக்குமரன் அவர்கள் தொட முடியாத உச்சத்துல நம்பர் 1 இருக்காரு. சரிங்களா? 2வது இடத்துல சௌந்தர்யா இல்ல. சரியா? அது நீங்க ஃபினாலே பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப அன்அபிஷியலி இந்தபடியா மக்கள் வரித்தனமா காமித்து கொண்டிருக்காங்க. முத்துக்குமரன் அவர்கள் 36,997 ஓட் வந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? 45.65% ஓட்டு முத்துக்குமரன் அவர்களுக்கு மட்டும் ஃபினாலே வீக்ல வந்திருக்கு.
அப்ப எவ்வளவு தூரம் முத்துக்குமாரன் அவர்கள் அவருடைய உழைப்பையும் உண்மையும் நேர்மையும் இந்த ஷோல போட்டிருந்தா இத்தனை வீதம் கிட்டத்தட்ட 50% மக்கள் முத்துக்கு மட்டும் ஓட் போடுறாங்க அப்படின்றது முத்துவோட உழைப்புக்கு கிடைக்கிற பரிசு, மக்கள் கொடுக்கிற பரிசு, மக்களோட பாராட்டு அப்படி என்பதை காமிக்குது. 2வது இடத்துல PR சௌந்தர்யா 28 லட்சம். நினைச்சு பாருங்க மக்களை, இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள் அப்படின்னு. எவ்வளவு பெரிய முட்டாள் அப்படின்றத விட தன்னுடைய திறமையை நம்பாம 28 லட்சம் பிஆருக்கு செலவு பண்ணி ஒரு 50 லட்சம் காசு வின் பண்றதுக்கு, அதாவது அந்த 50 லட்சத்திலையும் 50 லட்சம் கிடைக்காது, ஜிஎஸ்டி எல்லாம் கழிச்சு எப்படி ஒரு 35 ல இருந்து 40 லட்சத்துக்குள்ள கிடைக்கும். ஆனா எவ்வளவு தூரம் முயற்சியே பண்ணாம இந்த ஷோக்குள்ள போகும்போதே பிஆர் நம்பி 28 லட்சத்தை கொடுத்துட்டு போயிருக்குன்னா இது எவ்வளவு பெரிய தகுதி இல்லாத ஒண்ணு அப்படி என்பதை பாருங்க. சௌந்தர்யாவுக்கு PR சௌந்தர்யாவுக்கு வந்த ஓட் வந்து 16,020 ஓட்டு, அதாவது 19.77%. அதெல்லாமே பெய்ட் போர்ட்ஸ், அதோட சேர்த்து இந்த அறிவில்லாத மன வளர்ச்சி குறைந்த கூட்டங்கள் இதுகள் தான் இந்த அம்மாவுக்கு ஓட் போடுமே தவிர மானமுள்ளவன், அறிவுள்ளவன், தெளிவுள்ளவன், உழைப்பாளிகள் இதுக்கு ஓட் போடாது. அடுத்து 3வது இடத்துல விஷாலு 10,074 ஓட்டு, 12.43%. 4வது இடத்துல ஜாக்லின் 10.38 வீதம், 8,413 ஓட். 5வது இடத்துல பவித்ரா 6.34 வீதம், 5,137 ஓட். கடைசி இடத்துல ராயன் 5.43 வீதம், 4,405 ஓட்டு. மக்களை இதுல பாருங்க, முத்துக்குமரன் அப்படின்றவர் தான் ஒரே ஒரு தமிழன். தமிழ் பிக் பாஸ்ல தமிழ் பிக் பாஸ் சீசன் 8 உலக தமிழர்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் டிவியில வருகின்ற தமிழ் பிக் பாஸ் சீசன் 8ல முத்துக்குமரன் அப்படின்றவர் தான் ஒரே ஒரு தமிழன். 2வது இடத்துல கன்னட சௌந்தர்யா, 3வது இடத்துல தெலுங்கு விஷால், 4வது இடத்துல தெலுங்கு ஜாக்லின், 6வது இடத்துல ராயன் தெலுங்கு. பவித்ரா தமிழான்னு எனக்கு ஷூரா தெரியல, கமெண்ட்ல சொல்லுங்க அவங்க என்ன இது அப்படின்னு. வா அப்படி பார்த்தா கூட 6ல 2 தான் தமிழர்கள் டாப் 6ல. எவ்வளவு பெருமையா இருக்குன்னு இப்பதான் புரியுது எவ்வளவு தூரம் நமக்கு காதல பூவை வச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னு. கண்ணை விழித்துக் கொள்ளுங்கள் மக்களே, சரிங்களா? நான் உண்மையா பேசுறேன்டா, நடக்கிற உண்மையா பேசுறேன்டா. முடிஞ்சா பதில் சொல்லுங்க, சரிங்களா? சிம்பிளா ஒண்ணு கேட்கிறேன். எவ்வளவோ சிம்ரன் இருக்காங்க, எவ்வளவோ ரம்பா இருக்காங்க, எவ்வளவோ நயன்தாரா இருக்காங்க, எவ்வளவோ வந்து அனுஷ்கா அவங்க இருக்காங்க. நம்ம தமிழ் சினிமாவில் உருவாக்கி இருக்கோம். எத்தனை தமிழ் பெண்களை வேற மாநிலம் கொண்டாடி இருக்கு? எத்தனை ஸ்ரீதேவி இருக்காங்க? ஒரே ஒரு ஸ்ரீதேவி தான். அது வந்து திரும்ப சொல்லி கொண்டிருக்கோம், அடுத்த ஸ்ரீதேவி. அதுக்கப்புறம் ஒண்ணு வரலையே, ஹிந்திலையோ தெலுங்குலையோ மலையாளத்திலயோ வரலையே. ஏன்? நம்ம தான் முட்டாளு. யோசிங்க மக்களே. தொடர்ந்து முத்துக்குமரன் என்ற வீரத்தமிழனுக்கு உங்களுடைய ஓட்டை போடுங்க. முத்துக்குமரனின் வெற்றி ஒட்டுமொத்த உழைப்பாளிகளின் வெற்றி. இந்தியாவில் இருக்கிற நீங்க ஹாட்ஸ்டார்ல உங்களுடைய ஆஃபிஷியல் ஓட்டை போடுங்க. உங்களுடைய குடும்பத்தார், நண்பர்கள் தெரிந்தவர்களுக்கு முத்துக்கு ஓட்டை போட சொல்லுங்க. அடுத்தது வந்து மிஸ்கால் ஓட், அதையும் போடுங்க. அதுக்கப்புறம் தமிழ் கிளிட்ஸ் அன்அஃபிஷியலையும் உங்களுடைய ஓட்டை போடுங்க. வெளிநாட்டில் இருக்கிற நீங்க ஹாட்ஸ்டார் எப்படி உங்களுக்கு பாவிக்க தெரியும் அப்படின்னா ஹாட்ஸ்டார்ல ஓட்டை போடுங்க. யூடியூப்ல அடிச்சு பாருங்க, வெளிநாட்டுல இருந்து ஹாட்ஸ்டார் எப்படி பாவிக்கிறது அப்படி என்பதை அதுல வீடியோக்களே போட்டிருக்காங்க. அதன் மூலம் முயற்சி செய்ய விரும்பினா செய்யுங்க. இல்ல அப்படின்னா தமிழ் கிளிட்ஸ் அதுல உங்களுடைய ஓட்டை போடுங்க. முத்துக்கான உங்களுடைய குரலை தொடர்ந்து கொடுங்க. நன்றி.